டிஆர்பி ராஜா உட்கார்ந்து மீட்டிங் போடுறாரு. வியட்நாம்ல இருந்து ஒரு கம்பெனி இங்க வரணும், மீட்டிங் போட்டு ட்விட்டர்ல போட்டோ போட்டிருக்காரு. எல்லாம் பேசிட்டோம், 20,000 வேலை வாய்ப்பு உருவாக்க போறாங்க, அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க. அதை பார்த்தா 3 நாள் கழிச்சு அதே கம்பெனிய சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் நரலோகேஷ் அவங்க ஆந்திரா கொண்டு போயிட்டாங்க. நாங்க அதுக்கு ட்வீட் போட்டோம், ஏங்க நீங்க கம்பெனியை கூப்பிட்டு மீட்டிங் போட்டீங்க, மீட்டிங்ல டிஆர்பி ராஜா நீங்களே உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்களே ட்விட்டர்ல போட்டோ போடுறீங்க, அப்பா ஜெயிச்சிட்டோம் 20,000 வேலை வந்துருச்சு. 3 நாள் கழிச்சு ஆந்திராக்கு போயிட்டாங்க. நாங்க உங்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பா கேள்வி கேட்கிறோம், என்னையா நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்க, நம்ம ஊருக்கு வரதுல அதுக்கு டிஆர்பி ராஜா என்ன சொல்றாங்க, அந்த ஆட்சியின் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு வைத்திருச்சலாமா எங்களுக்கு. அதனால அவங்க செய்யக்கூடிய நல்ல வேலையை முறியடிப்பதற்காக நாங்க பொய் சொல்றோமா? ஆனா அவங்க செஞ்சதை நாங்க சொல்றோம், இப்படித்தான் அவங்க எல்லாம் பொய் வேலையாக சொல்கின்றார். இன்னைக்கு டிஆர்பி ராஜா இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. நமக்கு எந்த கம்பெனி வருதுன்னு முக்கியம் இல்ல, நமக்கு எப்படிப்பட்ட கம்பெனி வேணும்னு நாங்க ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த கம்பெனியை மட்டும் கூப்பிடுறாங்களா. இப்ப பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்பீங்க, ஆந்திராக்கு 10 போயிடுச்சு, தமிழ்நாடு 2 தான் வந்திருக்குன்னா, தம்பி நம்ம கேட்டதே 2 தான் அப்படிங்கிறார். இது வடிவேலு காமெடி மாதிரி இல்லைங்கண்ணா. கூகுள் அங்க போகுது, டேட்டா சென்டர் அங்க போகுது, பெரிய பெரிய நிறுவனம் அங்க போகுது. இவர் இங்க உட்கார்ந்து சோப்பு கம்பெனி, சோப்பு டப்பா கம்பெனி, செருப்பு கம்பெனி இதெல்லாம் கூப்பிட்டு இருக்காரு. இதான் ஹானஸ்டா, இதான் அவங்க பண்ணிட்டு இருக்காரு. என்னையா அந்த கம்பெனி வர மாட்டேங்குதுன்னா, நமக்கு அந்த கம்பெனிலாம் வேண்டாம், நமக்கு இந்த கம்பெனி தான் வேணுங்கிறார். இது வாழைப்பழ ஜோக்கு மாதிரி ஒண்ணு போச்சு அந்த மாதிரி. அதனால தமிழக மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இவங்க ஏமாற்று வேலை செய்கின்றார்கள். குவாலிட்டியான கம்பெனி இல்லைங்கன்னா, குவாலிட்டியான அடுத்த தலைமுறையை மேலே கொண்டு செல்வதற்கான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சென்டர், கூகுள், நிவிடியா அந்த மாதிரி கம்பெனி எதுவுமே வரலீங்கன்னா, மேனுபேக்சரிங் வெளியே போயிடுச்சு ஹை குவாலிட்டி. இன்னும் அந்த 2-3 வியட்நாம் கம்பெனியை வச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஒரு வின்ஃபெஸ்ட் ஒரு வியட்நாம் கம்பெனி எஸ்கேப் ஆயிட்டான், வந்துட்டு ஆபீஸ் உட்கார்ந்துட்டு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் டீயை குடிச்சிட்டு ஒரு 2 நாள் எஸ்கேப் ஆகி ஆந்திராக்கு போயிட்டாங்க. இதை கேள்வி கேட்டா எங்களுக்கு வைத்தறிச்சல் என்று டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதை விட கேலி கூத்து என்ன நீங்களே சொல்லுங்க, இதை விட கேலி கூத்து சொல்லுங்க. நாங்க போட்டோ போட்டு கேட்கிறோம். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்க பேசிட்டு இருக்கோங்கன்னா, தொடர்ந்து இதை நாங்க பல இடத்துல கண்டிச்சிருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு லெவலுக்கு மேல மக்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம். நாங்க பேசுறோம், சண்டை போடுறோம், மக்கள்கிட்ட ஆரோக்கியமான விஷயத்த சொல்றோம், இதெல்லாம் வேண்டான்னு சொல்றோம். மக்கள் இதை கவனிக்கிறாங்கன்னு நாங்க நம்புறோம். என்னதான் ஆட்டம் போட்டா இன்னும் ஒரு 5 மாதங்கள் தான். மதுபானத்தினால கொலைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு, மதுபானத்திற்கும் கஞ்சா புழக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இதெல்லாமே இன்டர்லிங்க்டுங்கண்ணா. இதற்கு மூலக்கருவாக இன்னைக்கு மதுபான கடைகள் இருக்கு. இன்னைக்கு பெண்களுக்கு 6 மணிக்கு மேல பாதுகாப்பு இல்லை, அதற்கும் மதுபான கடைகள் ஒரு காரணம்.